ஒரு புத்தகத்தால் விஷக்காற்று பரவாமல் தடுக்க முடியுமா? முருகன் அருள் இருந்தால் எதுவும் முடியும் என்று நமக்கு நிரூபித்த புத்தகம்தான் வென்றிமலை கவிராயர் அவர்களால் இயற்றப்பட்ட திருச்செந்தூர் புராணம். இந்த காவியத்தை அவர் அரங்கேற்ற முயன்ற பொழுது அங்கே வாழ்ந்த திரி சுதந்திரர்களால் கடுமையான எதிர்ப்பெழுகிறது. மனம் நொந்து போன கவிராயர் தம்முடைய காவியத்தை கடலிலே வீசி எறிந்து விடுகிறார். நாளடைவில் கடல் அலைகளால் ஒதுக்கப்பட்டு இந்த காவியமானது இலங்கையில் யாழ்ப்பாணம் அருகே ஒரு இடத்தில் போய் சேர்கிறது. அதனை ஒருவர் எடுக்கிறார். அந்த சமயத்தில் அவ்வூரில் உள்ள மக்கள் அனைவரும் சக்கர சுவாசம் என்னும் விஷக்காற்றினால் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காவியத்தை எடுத்தவர் வாழ்ந்த தெருவில் மட்டும் அந்த விஷக்காற்று பரவாதிருப்பதைக் கண்டு அந்த ஊர் மக்கள் வியப்புற்ற பொழுது முருகப்பெருமான் கனவிலே தோன்றி, இன்னாரிடத்தில் எனது திருச்செந்தூர் புராணம் உள்ளது, அதன் பெருமையால் அந்த தெருவில் மட்டும் அந்நோய் பரவவில்லை என்று கூறி மறைந்தார். எல்லோரும் அந்நூலை பெற்று வீடுகள் தோறும் அதனை பூஜித்து வாசிக்க ஊர் மக்கள் அனைவரும் நோயிலிருந்து விடுபடுகிறார்கள்.